நிறைவேற்ற முடிந்தது. இன்றைக்கு அநேகர் ஊழியத்தை நிறைவேற்ற அல்லது ஊழியத்தை தொடர்ந்து நடத்த திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஊழியரை பார்க்க முடியும். ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டோம் பிரதர், அது எப்படி அவர் ஆரம்பித்தார்னு தெரியாது. மற்றவர்களை பார்த்து ஆரம்பித்தாரா, இல்ல நமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவர் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தாரா, இல்ல நான் நல்லா பேசுவேன் எனக்கு அந்த ஞானம் இருக்குன்னு சொல்லி ஆரம்பித்தாரா, அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, ஊழியத்தை நான் ஆரம்பித்துட்டேன், ஆனால் அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த எனக்கு தெரியல. திணறிக் கொண்டிருக்கிற இன்னைக்கு அநேக ஊழியங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அநேக சபைகளை ஆரம்பித்த ஊழியக்காரர்கள் சபைகளை மூடிவிட்டு இன்றைக்கு உலக வேலைக்கு போய்விட்டார்கள். எங்க தப்பு நடந்தது, எந்த இடத்துல தவறு நடந்தது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் இந்த ஊழியத்தை நம்மால தேவனுக்கு பிரியமாய் நிறைவேற்றி முடிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலையும் தேவன் தான் தெரிந்து கொண்டார். அதே இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நம்மையும் ஊழியக்காரராக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டார் நமக்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு காரியத்தை நான் வாசிக்கும் போது கலாத்தியர் 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அழைப்பிலே அவர் உறுதியாயிருந்தார். எப்படி பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க அவரால் சொல்ல முடிந்ததோ, நான் முடித்தேன் என்று அவரால் வெளிப்படையாக ஒரு அறிக்கை இந்த வேதத்தில் சொல்ல முடிந்ததோ, அது எழுதப்பட்டிருக்கிறதோ, அது எப்படி நடந்தது என்று சொன்னால் அவர் தன்னுடைய அழைப்பிலே உறுதியாயிருந்தார். ஆமென் சொல்றீங்களா? எப்படி உறுதியா இருந்தார்? கலாத்தியர் புத்தகத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது அவருக்குள்ளே ஒரு உறுதி இருந்தது. வாசிக்கலாம். கலாத்தியர் 1:15 நாம் கேள்விப்பட்ட படித்த வசனம் தான் அது. இந்த அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து உம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். எப்படி அவர் அழைத்தார்? தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்தே அவருக்காக ஊழியம் செய்யும்படி கிருபையினாலே அழைத்த தேவன். அவருடைய அழைப்பிலே அவர் உறுதியாயிருந்தார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 9:15 நாம் வாசித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ஹல்லேலூயா. ஒன்று, பவுல் தன்னுடைய அழைப்பின் உறுதியை தெரிந்து கொண்டிருந்தார். இந்த அழைப்பு நான் தேவனால் பெற்றிருக்கிறேன், இந்த அழைப்பை என்னை அழைத்தவர் தேவன் என்பதிலே அவன் உறுதியாயிருந்தார். அதே போல தேவனோ, இயேசுவோ, அவர் என்ன சொன்னார்? இதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பவுலை ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய அழைப்பிலே நாம் உறுதியா இருக்கிறோம். அந்த அழைப்பை குறித்த நமது கவனம் எப்படி இருக்கிறது? தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரே, இந்த அழைப்பிலே நாம் எப்படி கவனமாக இருக்கிறோம்? அழைப்பிலே நாம் உறுதியா இருக்கிறோமா? தேவன் தான் என்னை அழைத்திருக்கிறார் என்பதில் நாம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோம்? இந்த அழைப்பிலே உறுதி இல்லாத ஒருவரால ஊழியத்தை கண்டிப்பா நிறைவேற்றி முடிக்க முடியாது. ஆமென் சொல்றீங்களா?